to Cook with Martina. நல்லா இருக்கீங்களா? இந்த 4 ingredients வச்சு ஒரு அருமையான ஸ்வீட் செய்ய போறோம்னு சொன்னா நம்புவீங்களா? கண்டிப்பா இன்னைக்கு அதை தான் செய்ய போறோம். பொட்டிக்கடை பொட்டுக்கடலை பர்ஃபி. 1 கப் பொட்டுக்கடலை, 1 கப் சர்க்கரை, 4 to 5 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சு ஒரு பவுடர் ஆக்கி நம்ம தனியா எடுத்து வைக்க போறோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. சர்க்கரை, பொட்டுக்கடலை அண்ட் இந்த நெய்யை வந்து ஒரே மெஷர்மெண்ட்ல பண்ணிக்கலாங்க. 1 கப் சர்க்கரை, 1 கப் பொட்டுக்கடலைக்கு 1/2 கப் நெய், அதை தான் இப்போ நான் சேர்த்திருக்கேன். எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய கடை, சூப்பர் மார்க்கெட் இப்படியே தாங்க. ஒரு பொட்டி கடையை பார்த்தோன்னா ஒரு சந்தோஷம் வரும் பாருங்களேன். அங்க என்னெல்லாம் வச்சிருக்காங்க, நம்ம சின்ன வயசுல சாப்பிட்டது இருக்கா அப்படின்னு தேடுவோம் இல்லையா? அப்படிதான் இந்த ஸ்வீட்டும். நெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல இந்த பவுடரை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கலாங்க. ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. மெதுவா நம்ம சிம்ல வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இதே போல நீங்க நிறைய செஞ்சு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா குழந்தைங்களுக்கு எப்பெல்லாம் எடுத்து சாப்பிடணுமோ கண்டிப்பா எடுத்து சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம செஞ்சோன்னு ஒரு திருப்தி இருக்கும் பாருங்களேன். கொஞ்சமா ட்ரையா இருக்குன்னு சொல்லி நான் இன்னும் கொஞ்சம் நெய்யை சேர்த்திருக்கேங்க. ட்ரையா இருக்குன்னு சொல்லி நான் நெய் சேர்த்திருக்கேன். இதே உங்களுக்கு ரொம்ப வாட்டரியான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னா நீங்க பொட்டுக்கடலையை இன்னும் கொஞ்சம் எடுத்து நீங்க அரைச்சு நீங்க அதை சேர்த்துக்கலாங்க. நம்ம கையில கூட பிசைஞ்சுக்கலாம். ஆனா எனக்கு இப்படி செஞ்சு எனக்கு பழக்கம் இருக்கிறதுனால நான் வந்து சிம்ல வச்சு நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப குவிக்கா நீங்க இதை பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ஒரு ட்ரேல செட் பண்ண போறோம். ட்ரேல தான் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு தட்டு இருந்தா கூட நீங்க வந்து அதுல கொஞ்சம் நெய்யை வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ஈவனா நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போறோங்க. அவ்வளோதாங்க. இதுல செட் பண்ணிட்டோம்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நம்ம வெயிட் பண்ணா போதுங்க, ரெடி ஆயிரும். அண்ட் குழந்தைங்களுக்கு எப்படா அது ரெடி ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே வாயில் அப்படியே மெல்ட் ஆகுங்க. அவ்வளோ சூப்பரான ஸ்வீட். நல்லா ஈவனா செட் பண்ணியாச்சு. இப்போ சூடா இருக்கு. ஸோ ஒரு 15 மினிட்ஸுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு நான் கொஞ்சம் கட் பண்ணி அந்த ஷேப்போட கட் பண்ணி நான் கொஞ்சம் எடுத்து வைக்க போறேன். அந்த கோடு தெரியுதுங்களா? நான் ஆல்ரெடி செக் பண்ணேன் கொஞ்சம் ரெடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் சூடா இருக்கும் போதே நம்ம ஷேப் நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம்னு வைங்களேன், நம்ம எடுக்கும் போது ரொம்ப ஈஸியா வந்துடும். நான் இப்படி கட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்க்கு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருவேங்க. 1/2 an hour கழிச்சு எடுத்து பார்த்தா அருமையா செட் ஆயிருக்கு. பார்த்தீங்களா? ஒரு பீஸ் ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கேன். இதில் வாயில் வச்சிங்கனாலே போதுங்க, அப்படியே மெல்ட் ஆயிடும். குட்டீஸுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி சாப்பிட்றதுக்கும். அண்ட் உங்களுக்கு நட்ஸ் வேணும்னா அது கூட நீங்க சேர்த்துக்கலாங்க மேலே. இனியெல்லாம் பொட்டிக்கடை தேடி போகவே வேணாம். ஏன்னா பொட்டிக்கடை பொட்டுக்கடலை பர்ஃபி நம்மளே செய்ய போறோம். பொட்டிக்கடை பொட்டுக்கடலை பர்ஃபி ரெடியோ ரெடி.